ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை தீமைகளை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 3ஆம் இடம்ன்றது அவருடைய பாக்கிய வெட்டியை அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே குருவின் இடத்தை விட அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு பலன்கள் அதிகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் 7, 9, 11ஆம் இடங்களை குரு பகவான் பார்ப்பது நிறைந்த தனலாபம் போன்றவைகள் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. முதல்ல ஒரு மாசத்துக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய பலன் இருக்காது. ஜூன் மாதத்திலிருந்து தான் அவங்க ராசிநாதன் நீச்சபங்கம் என்கின்ற அதை நீச்சத்திலிருந்து விலகக்கூடிய அமைப்பை அடைகிறார். அப்போ ஜூன் மாதத்திலிருந்தே குரு பெயர்ச்சியுடைய முழு நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். 3ஆம் இடம் பெரிய இடம் இல்லைங்களே, எதுவும் பெருசா சோதனைகளை கொடுக்கக்கூடிய இடம் தானேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. உங்களுக்கு பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் உங்களுடைய பாக்கிய வீட்டை பார்ப்பது கடந்த காலத்தில் எந்தெந்த பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக 80% மேல இந்த குரு பெயர்ச்சியால மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்கள், காதல் ஒரு மாதிரியாக பிரேக்கப் ஆகி போய்கிட்டு இருக்கிறவங்க, அது நிறைவேறுமோ நிறைவேறாதோ அப்படிங்கிற டவுட்ல இருக்கிறவங்களுக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய அமைப்பு, தாமத திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வீடு வாகன சேர்க்கை பாக்கியம், வீடு ஒரு பாக்கியம் இல்லையா, வாகனம் ஒரு பாக்கியம் இல்லையா, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள்ல இதுவரைக்குமே உழைக்கிறேன் ஆனா லாபங்கள் எதுவுமே இல்லைங்க என்கின்ற மாதிரியாக கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் ஓரளவிற்கு பொருள் நன்மைகளைத்தான் கண்டிப்பாக செய்வாரே தவிர பெரிய கெடுதல்களை நிச்சயமா செஞ்சிட மாட்டாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு விரயச்சனியாக இருக்கக்கூடிய சனி செலவுகளை கொடுப்பார். செலவுகளை கொடுக்கணும்னா வருமானங்கள் வரணும் இல்லையா, அந்த வருமானங்கள் நிறைவாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. குருப்பெயர்ச்சிக்கு பிறகு 4 நாட்களில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக 11ஆம் இடத்திற்கு ராகு வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால போட்டிகள் பந்தயங்கள் போன்றவைகளில் ஜெயிப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் இதுவரைக்கும் சமாளிக்க முடியாமல் இருந்தவைகளுக்கு நல்ல சமாளிப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வெற்றி எதிலும் கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 3ஆம் இட குரு பயிற்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அருமையா இருக்கும் இந்த குரு பயிற்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் 2-3 வருஷத்திற்கு கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள் பெரிய அளவில் இருக்கு. ஏன்னு சொன்னா ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி இருக்க இப்பொழுது 2ஆம் இடத்திற்கு குரு மாறுகிறார். 11ஆம் இடத்துல பாவரும் 2ஆம் இடத்துல சுவரும் இருந்தா நல்ல பெரிய யோகங்க. என்ன உண்டுங்க, காசு கிடைக்குங்க. சரளமான ஒரு பண போக்குவரத்து, இதுவரைக்கும் லாபம் இல்லாத தொழில் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை, வியாபாரத்தில் முன்னேற்றம், புதிய கடை திறக்கிறது, புதிய பிரான்ச் திறக்கிறது, இருக்கிற கடையை விரிவாக்கம் பண்றது, எக்ஸ்பாண்ட் பண்றது, டீலர்ஷிப் எடுக்கிறது, அப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாமா, பணம் போட்டு ஏதேனும் ஒன்று செய்யலாமா, போட்ட பணம் திரும்பி வருமா, இந்த மாதிரியான தொழில் ரீதியிலான சங்கடங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு உயர்வான நன்மைகள் இந்த குரு பயிற்சியின் மூலமா இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது சர்வ நிச்சயமாக கிடையாது. வருடாந்திர கிரகங்கள்ல சனியும் குருவும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கிரகங்கள். ஏற்கனவே உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி 11ஆம் இடத்துல எதையும் தரத்தக்க வகையில் உட்கார்ந்திருக்கிறாரு. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக சனிக்கு முழு சுதந்திரம் கிடைத்து 11ஆம் இடத்துடைய நல்ல பலன்களை செய்வார். அவருக்கு ஒத்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார், தனம் கொடுப்பார், குடும்பம் கொடுப்பார், வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நல்லவைகளை செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. புதிதாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏற்கனவே குழப்பங்கள் இருந்த குடும்ப அமைப்புகளில் குழப்பங்கள் இருந்தவங்க, கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு பிரிந்த குடும்பம் இணையக்கூடிய தன்மைகள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல இருக்கிறவங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தனும் சொந்த குடும்பத்தோடு ஊரோடு மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி இருக்கிறேன் பூர்வீக இடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பூர்வீகத்திற்கு திரும்பக்கூடிய அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. தைரியமாக வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்.
ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஒரு வேலை போயிடுச்சு, அந்த வேலை மறுபடியும் கிடைக்குமா, அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் இந்த 2ஆம் இடத்து குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள். சட்ட போராட்டங்கள் நல்ல விதமாக அப்படியே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் போகக்கூடிய தன்மை என நிறைவாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பு நன்மை. ராசி சுபத்துவத்தை அடைப்புகள். கடந்த 3-4 மாசமாவே மிதுன ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான், புதன் பகவான் பலவீனத்தை அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமையில விரயத்தில் 12ஆம் இடத்துல அதிகமான அலைச்சல்கள், அதிகமான பயணங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் நன்மைகள் கிடைக்காத ஒரு நிலைமைன்னு 12ஆம் இடத்து குரு பகவான் சுப செலவுகளாக வச்சாலும் கடனையும் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த குரு பயிற்சி 12ஆம் இடத்துல இருந்தது. அப்போ அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக நல்லவைகள் பெரும்பாலும் நடக்கலை. ஓட்டங்கள் தான் இருந்ததே தவிர பெருசாக நல்லதுகளே நடக்கலை. ஆனால் இப்போது ராசிக்கு வருகிறார். ராசிக்கு வரக்கூடியவர் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார் என்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதற்கப்புறம் 4 நாளில் நடக்க போகின்ற ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் வருவாங்க. 3ஆம் இடத்தில் கேது வரக்கூடியது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை. கடந்த 6 மாதமாக எதில் கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் தோல்வி மனப்பான்மை, கொஞ்சம் எதையுமே பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும். காதல் உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. நட்புகள் காதலாக மாறக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே இவர்தான் கணவர், இவர்தான் மனைவின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. அம்மா அப்பா சம்மதம் திருமணத்திற்கு கிடைக்காத இளைய பருவத்தினருக்கு அந்த சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். திருமணம் முறிந்து போகுமோ என்கின்ற நிலைமையில் இருந்தவங்களுக்கு மறுபடியும் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை. முதல் திருமணம் முடிஞ்சு 2வது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் மனசு போலவே கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. நட்புகள், கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களுக்குள்ள சேர்ந்து ஒரு விளையாட்டு போல ஒரு தொழிலை ஆரம்பித்தோம், அதன் மூலமாக நன்மைகள் கிடைத்தது என்பது மாதிரியான கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. அப்பா அம்மா உடம்பை பற்றி, ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க திரும்ப அப்பா அம்மா கிட்ட ஊருக்கு போய் சேருவோமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய விருப்பம் போலவே குடும்பம் இணையக்கூடிய அமைப்புகள் என அற்புதமாக நல்ல பலன்கள் இப்போது உண்டு. திருமணமான தம்பதிகளுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும். எதிர்காலம் இதுதான் என்பதில் ஒரு நிச்சயமான தன்மைகள் இருக்கும். எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ராசி சுபத்துவத்தை அடைந்து 3ஆம் இடம் வலிமையாகி 10ல் இருக்கக்கூடிய சனி கூட தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. ராசியில் வரப்போகின்ற குரு பயிற்சி அனைத்து மிதுனத்திற்கும். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா என்னங்கய்யா, ஏதாவது கஷ்டம் வந்துருங்களாயா, விரைய குரு விரயத்தை கொடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாங்க ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகி இருக்கு. இந்த அஷ்டமச்சனி விலகினாலே போருங்க. 2-2.5 வருஷமாக கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் பெருத்த நஷ்டங்கள், கஷ்டங்களை அடைந்தீர்கள். அவரவருடைய வயதிற்கேற்றார் போலன்றதான் உண்மை. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை சந்திச்சிங்க இல்லையா? இது எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய நல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. என்ன செய்யும்? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4, 6, 8 ஆகின்ற இந்த 3 பாவங்களையும் பார்ப்பார். 4ஆம் இடம் தாயார் சுகம் ஸ்தானம், சுகத்தை பற்றி குறிக்கக்கூடியது, வீடு வாகன அமைப்புகளை குறிக்கக்கூடியது. 6, 8 செலவுகளை குறிக்கக்கூடியது தான். 12ஆம் இடம் விரைய செலவு தான். ஆனால் இருப்பவர் சுபர் ஆயிற்றே, அப்போ சுப செலவுகளை கொடுப்பார் இல்லையா? இது வரைக்கும் வீடு வாங்க முடியாதவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகள். இளைஞர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வண்டி வாங்குறது, 2 வீலரை மாற்றிட்டு கார் வாங்குறது, சொந்த வீட்டுக்கு போகிறது, லீஸுக்கு போகிறது என்கின்ற மாதிரியாக வீடு வாகன சேர்க்கை அமைப்புகள் நன்றாக இருக்கும். சுகஸ்தானத்தில் போய் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய சுகத்திற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வசதி வாய்ப்புகள் மறுபடியும் நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது இங்கே உண்டு. 12ஆம் இடத்து குரு உங்களுடைய யோகாதிபதி என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் வளர்ச்சிக்கான கடன் அமைப்புகளை குரு பகவான் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக லாபம் கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக நிலைமைகள்லாம் இருக்கு இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான கடன்கள் அமைந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 12ஆம் இடத்து குரு பெரிய அமைப்புகள் எதையும் செஞ்சிடறதில்லை. அதே நேரத்தில்
தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் படிக்கணும் வேலை செய்யணும் என்கின்ற மாதிரியாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்லாம் போகணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. சில உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய சூழல் உண்டு. பொதுவாக பார்த்தால் அஷ்டமச்சனி விலகிவிட்டதால் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த 12ஆம் இடத்து குரு பகவான் சுப செலவுகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய நல்லதொரு நிலையில்தான் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு தற்போது 10ஆம் இடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த குரு இப்போது 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 11ஆம் இடத்து குரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏற்கனவே அஷ்டமச்சனியை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருட்டேன். குரு பயிற்சிக்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக அஷ்டமச்சனி வேதை என்கின்ற அமைப்பை அடைந்து செயலற்ற தன்மையாக ஆவதால் எந்த ஒரு நிலையிலையும் ஜிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனினால கூட கஷ்டங்கள் வராதுங்க. அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ 11ஆம் இடத்து குரு பகவான் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை செய்வார். ஏன்னா அவர் 3, 5, 7 போன்ற இடங்களை பார்ப்பார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகளை பலிக்கக்கூடிய, உங்களுக்கு புகழ் பெயர் கீர்த்தி போன்றவைகளை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் உங்களுடைய நல்ல சிந்தனைகள் திட்டங்கள் போன்றவைகளை செயல்படுத்தி நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். 7ஆம் பாவகமும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏதேனும் ஒரு நிலையில் கடந்த காலத்தில் ஆண் பெண் உறவுகளின் மூலமாக சங்கடங்களை அனுபவித்தவர்களுக்கு அத்தனை அமைப்புகளும் கொஞ்சம் அப்படியே கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் என 11ஆம் இடத்து குரு பகவான் தொழில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம் கொடுத்தாலும் நல்ல வேலை மாற்றம், இதுவரைக்கும் பிடித்தமில்லாத வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பிடித்தமான ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய தன்மை, மேலதிகாரி தொந்தரவுகளின் மூலமாக கொஞ்சம் என்னடா வேலைக்கு போகிறோம்னு நினச்சவங்களுக்கு ஓரளவிற்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த டார்கெட் வேலையெல்லாம் கொஞ்சம் மாறும். 11ஆம் இடத்து குரு எப்போவுமே காசு பணத்தை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார். ஆக சம்பள உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு அது நன்றாக இருக்கும். எல்லா நிலைகளிலையும் சம்பாதிக்க முடியாதோ என்கின்ற ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மையில் இருந்தவர்களுக்கு சம்பாதிக்க முடியும், நீங்கள் திறமைசாலிகள் என்கின்ற சில பல நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல குருப்பெயர்ச்சி தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக எதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மத்திற்கு இருக்கின்றன. ஆனாலும் நான் சொல்லுவேன், அஷ்டமச்சனி தான் 11ஆம் இடத்து குருவை விட கொஞ்சம் அதிகமான செயல்படும். அது மந்தமான நிலைமையில கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது வேதி அமைப்பின் காரணமாக கெடுதல்களை செய்யாது. ஆனாலும் அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. 8இல் சனி இருக்கும்போது பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பை எங்காவது ஒரு இடத்துல கொடுப்பாரு. காசு பணத்துல தான் கொடுப்பாருன்னு இல்லை, ஏதாவது ஒரு நிலையில அதீத நம்பிக்கை, அதீதமான ஒரு அமைப்புகளை யார்கிட்டையாவது ஒருத்தட்ட நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை மோசடி செய்யக்கூடிய தன்மைகள், இவரை போய் நம்பணுமே இப்படி ஒரு மன அழுத்தத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாரு என்ற மாதிரியான காதல் வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவுகளில் கொஞ்சம் ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுக்குமே தவிர 11ஆம் இடத்திற்கு குரு பெரிய அளவில் சோதனைகளை கண்டிப்பாக செய்ய மாட்டார். பணவரவுகளை கொடுப்பார். அதன் மூலமாகவே எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய யோக குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த குரு பயிற்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து அப்படியே 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த குரு பகவான். 10இல் குரு பதவியை பறிப்பார் அப்படி இப்படின்னு அந்த புலிப்பானி கிளிப்பானி பாடல்கள்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி கோட்சார ரீதியாக யாருக்குமே அப்படிலாம் நடந்ததாக இல்லவே இல்லை. பொதுவாக நான் சொல்லக்கூடிய கோட்சார பலன்களே ஒரு 20%, 25% தான் பெரும்பாலானோருக்கு பொருந்தும். எல்லாருக்குமே அந்த தசாபுக்தி அடிப்படையில் என்னென்ன தசா நடக்கிறதோ அதோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டிய அமைப்புகள் தான் இந்த கோட்சார பலன்கள். ஏற்கனவே கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் அவர் இருந்தாலும் கூட மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு ராகு வந்து அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால நீங்கள் கொடுத்து வச்ச மனுஷன்தான். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவில் சோதனைகளை கண்டிப்பாக செய்ய மாட்டாருங்க. அவருடைய பார்வை பலன் தான் ரொம்ப வலுவான ஒரு பலன். 2, 4, 6 ஆகிய 3 இடங்களை அவர் 10ஆம் இடத்திலிருந்து பார்ப்பார். தொழில் முன்னேற்றம் அடையும், தொழில் நன்றாக இருக்கும், தைரியமாக இருப்பீங்க. ஒரு வேலை அமைப்புகளில் கூட இதுவரைக்குமே மேலதிகாரிகளோடு முட்டல் மோதல் முரசல் போன்றவைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய உண்மையான உழைப்பு மற்றவர்களுக்கு காட்டும்படியான சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பினால சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கடினமான மனப்போக்கு கொண்டவராக மாறுவீர்கள். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க கொஞ்சம் தடுமாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து சொந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ, வராது. தொழில் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்குமோ, கண்டிப்பாக இருக்காது. ஏனென்னா வருட கிரகங்களில் பெரிய பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்புகளில் எந்த கிரகங்களும் அப்படி ஒன்றும் இல்லைங்க. 6ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அடுத்தடுத்து, அதாவது குரு பயிற்சிக்கு மட்டும் பலன் இல்லை,
சனி எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறார், ராகுகேது எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து தான். ஏன்னா 9 கிரகங்கள் இருக்குது. ஒரு கிரகத்தை மட்டும் வச்சும் பலன் இல்லை. பொதுவான இந்த சக்கரத்தில் 9 கிரகங்களும் மிக முக்கிய கிரகங்களான ராகுகேது, குரு, சனி இந்த 4 பயிற்சிகள் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை அவர் குரு பார்க்க போகிறார் என்பதே எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். அது இருந்தாலே போருமே. ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் வேலை தொழில் அமைப்புகளில் நன்றாகவும், வியாபாரம் தொழில் அமைப்புகள் நன்றாகவும், குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள் இல்லாமல் நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது. சமாளிக்கக்கூடிய விதத்தில் இந்த 10ஆம் இடத்து குரு பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த யோக பயிற்சிகள் தான். நான் ஏற்கனவே 2025 ஆங்கில புத்தாண்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. இது அப்படியே மெதுவாக ஒரு வருஷம் 2 வருஷம் நீடிக்கும். இப்போது குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். ராசியை ஒரு சுப கிரகம் பார்ப்பது என்பது கடவுள் நம்மளை நேர கண்ணை கொண்டு பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. 5 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு அடுத்து தான் உங்களை 5ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போது கரெக்டாக 9ஆம் இடத்துக்கு 4 வருஷம் 4.5 வருஷம் கழிச்சு தான் ராசியை பார்க்க போகிறார். ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருந்தீங்க. இப்போ பாருங்க 3 பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 6இல் குரு, 6இல் சனி, 9இல் குரு. 4 நாட்களில் மே 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியின் மூலமாக 11ஆம் இடத்தில் கேது என்கின்ற ஒரு முப்பெரும் பயிற்சிகள் அத்தனையும் சாதகமான விதத்தில் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்பு இப்போது நடந்திருக்குதுங்க. பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. வயதிற்கேற்றார் போல பாக்கியங்கள் இந்த வருஷத்திலிருந்தே இந்த குரு பேசியிலிருந்தே கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம், வேலை பாக்கியம் கிடைக்கும், கல்வி பாக்கியம் கிடைக்கும். என்ன நடக்கணும் நம்ம வாழ்க்கையில நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், இவர்கிட்ட வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த கல்வி நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த தொழிலை பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல கடனற்ற, நோயற்ற, நல்ல விதமான சூழல்கள் இருக்கக்கூடிய, குடும்ப அமைதி இருக்கக்கூடிய, முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முகத்தில் எல்லா விதத்திலும் நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த சுப பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குதுங்க. 3 ராஜ கிரகங்களும் வருட கிரகங்களும் பெரிய அளவில் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், எதுவும் நடக்கும், எதையும் சாதகமாக செய்யலாம், எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் நன்மைகளை, ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தசாபுக்திகள் இருந்தால் இப்போ நான் சொன்னதை விட 2 மடங்கு உங்களுக்கு நல்லா நடக்குங்க. கோடீஸ்வரன் ஆவீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஒரு சிலர் கோடிக்கணக்கிலையும் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடியது போல தோன்றினாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்க. 7ஆம் இடத்துல இப்போதிருந்து ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் 4 நாள்லேயே உங்களுக்கு பாருங்கள் ராகுகேது பயிற்சியின் மூலமாக அப்படியே கொஞ்சம் ராகுகேதுக்கள் கீழே இறங்குறது. 5ஆம் இடத்துலேருந்து ராகுகேதுக்கள் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்திற்கு கேது வர்றது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பதும் ஒரு அமைப்பு தான். அதாவது 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நல்ல கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் வழியில் ஜீவனம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒன்று. சரி, இப்போ என்ன நடக்க போகுது? 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற குரு உங்களுடைய யோகாதிபதியாகி தன வீடு, அவருடைய வீடான அதே 2ஆம் வீட்டை தான் பார்க்க போகிறார். காசு பணம் வரப்போகுது. எதை பற்றியும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஜூன் மாதம் இன்னும் 1 மாதத்துக்கு ஜூன் மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்திலிருந்து விலகினால்தான் நல்லதுகளே உங்களுக்கு நடக்கும். 8இல் இருப்பவர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிலவற்றை கண்டிப்பாக தருவார். என்ன எதிர்பாராத அதிர்ஷ்டம்? கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் தோற்று போனவங்க, ஏதாவது ஒரு ஆன்லைன் இந்த மாதிரியான மோசடி கேசடியில் பணத்தை விட்டவங்க, அல்லது நியாயமாக எனக்கு உழைச்சி பணத்தை பங்கை பிரிக்கிறது இவங்க பிரிக்க முடிய மாட்டேன்றாங்க, எனக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் இப்படி சீட்டு போட்டிருந்தேன் அந்த பணம் கிடைக்கல, நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து வச்சிருந்தேன் அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்றாரு, இந்த மாதிரியான பண விவகாரங்களில் ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினைத்தாற் போலவே ஏதேனும் ஒரு வகையில் இழந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் நடக்கும். 8இல் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற மூவ்மெண்ட் நகர்த்தல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டை விட்டு தாண்டி, பிறந்த மாவட்டத்தை விட்டு தாண்டி வேறொரு இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை
விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகளை தரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சியை சொல்லலாம். காசு பணம் நல்லா இருக்கும், ஆனால் அதை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும். அதுதான் உண்மை. 8ல் குருனா என்ன, அதிகமான ஒரு முயற்சியை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை செய்வாருங்க. இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆயினும் என்ன, விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபக்காரர்களாக இருந்தாலும் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் ஆயிற்றே. ஆக எல்லா நிலைமைகள்லையும் ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல நல்ல நிலைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. 8ல் அவர் குரு வந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் தான் இருக்கிறாரு. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சில நிலைகளில் உழைப்பிற்கேற்ற பணம் தரக்கூடிய யோக பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குரு பயிற்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. ஒரு வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கடனோ நோயோ எதிர்ப்புகளோ எதிரி தொல்லைகளோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது என்பதுதான் உண்மை. மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக அப்படியே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் வருகிறார். 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது என்பது கொடுத்து வைத்த ஒன்று. பரம்பொருள் உங்களை பார்த்து கண்ணை திறந்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவரைக்கும் முடிக்க முடியாமல் இருந்த அத்தனை விஷயங்களையும் முடிக்க முடியும். எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும். கடன் அப்படியே செயலற்று போகக்கூடிய தன்மைகள், நோயை தாங்கக்கூடிய ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள், என்னென்ன நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய தன்மைகள் என மிகச்சிறப்பாக நன்மைகளாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது வருதுங்க. இதோட வருங்க 4 நாளில் பாருங்க, 4 நாள் நடக்கக்கூடிய ராகு பயிற்சியில் 3ஆம் இடத்திற்கு ராகு வந்து குரு பார்வையில உட்கார போறார். அப்போ 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் அதீத சுபத்துவம் அதீத அமைப்புகளை அடைந்திருக்கின்ற இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த காலகட்டம்னு சொல்லிடுவேன். திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே இருந்து வந்த பின்னடைவுகள் இருக்காது. வழக்குகள் சாதகமாகும். கணவன் மனைவி இன்னார் என்பது உறுதியாகும். தோத்து போகுமோ நினச்சிக்கிட்டு இருந்தால் பிரேக்கப் ஆகுமோன்னு இருந்துகிட்டு இருந்தால் காதல் நன்றாக கண்டினியூ ஆகி கல்யாணத்தில் முடியும். புதிய காதல் உருவாகும். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் இது. நட்புகள் கை கொடுக்கும். உறவுகள் இதுவரைக்கும் ஒதுங்கி இருந்த நிலைமைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக விலகும். ஒரு அகத்தின் ஒரு புன்சிரிப்பு முகத்தில் இருக்குங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். உற்சாகம் வரும். 1000 யானை பலம் தனுசு ராசிக்காரர்களுடைய உடலில் புகுந்தார் போல எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள். மீடியாவில் வந்து சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பண வருமானம் வரணும், வீடியோ போடணும், ரீல்ஸ் போடணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை, மற்றவர்கள் மதிக்கும் அளவிற்கு பெயர் புகழ் வரக்கூடிய அமைப்பு. பெருசே அதுதானுங்க. காசு பணம் 2வதுங்க. நான் புகழடையணும், பெரிய ஆள் ஆகணும் என்கின்ற மாதிரியான சில விஷயங்களை வச்சிருக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே நல்ல விதமாக அமையக்கூடிய, எதற்கும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குருப்பெயர்ச்சி. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறுறார். ஐயா என்னங்கய்யா 6ஆம் இடத்துல குரு பகவான் போய் ஏதாவது கடனை கொடுத்துருவாரு, வேலையை விட்டு தூக்கிடுவாரா, அப்படி பண்ணுவாரா, இப்படி பண்ணுவாரா, அலைச்சலை கொடுத்துருவாரா, எது பண்ணுவாரா அப்படின்னு சொன்னால் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. 7.5 சனி அமைப்பு முடிஞ்ச 3ஆம் இடத்துல அவர் வந்து சனி போய் வலுவாக போய் உங்கள் ராசிநாதன் உட்காந்துட்டு இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி இருந்தாலே எதையும் சமாளிக்கலாம். அந்த 2.5 வருஷமும் ஒரு மாதிரியான பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதாக அர்த்தம். சரி, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் 10, 12, 2ஐ பார்ப்பார். 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய இடம். அதுக்கான நினைப்பு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வசதிகளை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. வேலையை விட்டுலாமா, தைரியமாக வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, ஏற்கனவே வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் லாபம் இல்லாத தன்மைகள்லாம் நல்லா இருக்குது. செலவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, சேர்த்து வைக்க முடியல. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இனிமேல் வருமானம் சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வரும். 10,000 ரூபாய் மாதம் வருதுன்னு சொன்னால் நான் 12,000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. 20,000 ரூபாய் வருமானம் வரும், 15,000 ரூபா மட்டும் செலவாகும், ஒரு 5,000 ரூபா மிச்சம் வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே 6ஆம் இடத்திற்குரு வேலை தொழில் போன்ற அமைப்புகளை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக சொத்து சேர்க்கை, பொருள் வரவு, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, காடு வாங்குறது எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகளை விளக்கக்கூடிய அமைப்புகளில் தாங்க உங்களுக்கு வந்து குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. 12ஆம் இடத்தை அவர்
அவர் பார்ப்பதால் சுப செலவுகள் உண்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி வீடு வாங்கினா செலவு தானே, காடு வாங்கினா செலவு தானே, இந்த மாதிரியான உங்களுக்கு என்ன தேவையோ அது சார்ந்த விஷயங்களில் செலவுகளை கொடுத்து அந்த செலவுகளுக்கு ஏற்றாற் போல கடன் வாங்கினாலும் சுப செலவுகள். கடனே வாங்குறேன், 1 லட்ச ரூபா கடன் வாங்குறேன், ஆனால் ஒரு வீடு வாங்குறதுக்காக 10 லட்ச ரூபா வாங்குறேன், கையில் 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறேன், கூட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினா தான் இந்த பொருளை வாங்க முடியும், சொத்தை சேர்க்க முடியும். அந்த மாதிரியான நல்ல விதமான கடன்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இப்போ இந்த குரு பயிற்சி இருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக முடிந்து விட்டது. ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் விலக்கி வைத்து ஏதேனும் ஒரு அமைப்பில் பொருள் வரவை கொடுக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், அடிக்கடி ட்ராவல் போவீங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போக வேண்டியிருக்கும், வேறு மாவட்டத்திற்கு போக வேண்டியிருக்கும், வேறு ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கும். அலைந்தாலும் தெரிந்தாலும் அதிகம் பாக்கெட்டில் பணம் வருகிறது, பரவாயில்லை, இதுவே போரும் என்கின்ற திருப்தியை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பம் பெரிய ரிலீஃப், கும்பத்துக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப். அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அப்பாடான்னு மூச்சு விடக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா, ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வரல. ஒரு 7-8 வருஷமாவே உங்க ராசியை குரு பார்க்கவே இல்லை. ராசியில உட்கார்ந்தார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடியே ஒரு 4 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே உங்க ராசியை குரு பகவான் பார்க்காத நிலைமையிலிருந்து இப்பதான் அப்படியே பார்க்கிற நிலைமைக்கு, ராசியை பார்க்கக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். சோதனைகள் எல்லாம் விலகிடுச்சு, அழுததெல்லாம் விலக போகுது. ஒரு எதுவுமே எனக்கு சக்ஸஸாக நடக்கலை, ஏண்டா பிறந்தோன்னு இருக்கு, வாழ்றதுக்கே பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை, கெட்ட பேர், எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டேன், அடிபட்டு போயிட்டேன், மனுஷனாகவே இருந்தவன் இப்படி ஆகி போயிட்டனே என்கின்ற மாதிரி எதுவும் சரியாக நடக்கவில்லை என்கின்ற தொல்லைகளில், துயரங்களில், துக்கங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எங்கேயும் எதுக்கும் போத்தவில்லை, எல்லாம் உங்களை தேடி வரும் என்கின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமையுங்க. பெரிய ரிலீஃப் இருக்குங்க. பாதசனியாக போயிட்டார், ஜென்மத்திலேருந்து அவர் வெளியே போயிட்டார், தடைகள்லேருந்து சனி பகவான் வெளியே போயிட்டார். அதே நேரத்தில் ஐயா 4 நாளில் இப்போ நடக்க போது மறுபடியும் ராசியிலே ராகு உட்கார போகிறாரு, கவலை கிடையாதுங்க. சனியை மாதிரி ஜென்மராகு பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதை விட மேலாக ராசியை குரு பார்க்க போகிறார். ராசியில் இருக்கக்கூடிய 1.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய புனிதப்படுத்தக்கூடிய அமைப்பில் குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. நல்லா ஜெயிக்க போறீங்க. எதுலெல்லாம் தோத்தீங்களோ அதுலெல்லாம் வெற்றி வரப்போகுது. எங்கெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் பேர் வரப்போகுது. வேலையில் தொழிலில் நிம்மதிகள் கிடைக்க போகிறது. இந்த மாதிரி வேலை பார்க்க முடியுமான்னு ஒரு பேர் கிடைக்க போகுது. லாபம் வரப்போகுது. எல்லாம் கிடைச்சி என்ன பண்ணணும், காசு பணம் வரணும் இல்லையா. இது வரைக்கும் பாக்கெட்டில் 10 பைசா வைக்க முடியாமல் கிரெடிட் கார்டிலே ஓடிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே மாறப்போய் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு, திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை, 4 பேர் மதிக்காமல் இருந்தவங்க எல்லாருக்குமே மதிப்பு திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மா கிட்ட கெட்ட பேர் எடுத்தவங்க, சொந்தக்காரங்கிட்ட கெட்ட பேர், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கெட்ட பேர், யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா என்கின்ற மாதிரியாக இருந்த கும்பராசிக்காரர்கள் கூட எல்லாம் உங்களை சுற்றி நடப்பதை, உங்களை மையப்படுத்தி நடப்பதை, உங்களுடைய உண்மை திறமை அறிய வைத்து நடப்பதை உணரக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சிங்க. கடவுள் உங்களுக்கு கண்ணு திறந்துட்டார் என்பதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு உண்மை. குருப்பெயர்ச்சியின் முழு நன்மைகளும் கும்பத்திற்கு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் போடுறார். உங்கள் ராசிநாதன் தான் அவர். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் ரெண்டுமே நல்லா இல்லாத இடம்னு சொன்னாலும் 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் யோகமான இடம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 10ஆம் வீட்டையே அவர் பார்க்க போகிறார். ராசிநாதன் கேந்திரத்தில் அமரப் போகிறார். ஆக இந்த அமைப்பில் மீனராசிக்கு 10க்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் போன்ற அனைத்து அமைப்புகளுக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனிக்கு அடங்கி தான் மற்ற கிரகங்கள். ஏன்னா ராசி தான் முக்கியம். ராசியில் போய் ஒரு இருள் கிரகம் உட்காந்துருக்குன்னு வைங்க, உங்களை மனதை போட்டு அழுத்தக்கூடிய, பிசையக்கூடிய, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஜென்மச்சனி. இது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் செய்யும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை செய்யாது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 28 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து வந்துட்டார். அந்த அமைப்புகளில் பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். வேலையை விட வேண்டாம், வேலையில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் வேலை செய்ய முடியும். வியாபாரம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், தொழில் பாட்டுக்கு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் லாபம் தான் வராது.
கஷ்டப்படுறதுக்கு நல்ல பேர் கிடைக்காது. என்ன இருந்தாலும் பண வரவுகள் வரும். உண்மையிலேயே பண வரவை வச்சு ஒரு தொழில் அமைப்புகளை சமாளிச்சுக்கலாம் இல்லையா? ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்குது, ஒரு 4 காசு சம்பாதிக்கிறோம்னா அதை வச்சு கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்போ இருக்குது. அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடத்துல பெரிய நன்மைகள் எல்லாம் அவர் கொடுத்துட மாட்டார். ஏன்னா அவர் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 8ஆம் இடம் என்பதும் 12ஆம் இடம் என்பதும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை. சில நேரங்களில் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு சனியின் ஆதிக்கத்தால் வந்துடும். ஆக யூக வணிகம், இது என்னது, இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் ட்ராவல் இருக்கும். பேசாது வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வந்தால், வெளிமாநிலத்துக்கு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக போயிடலாம். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கை கொடுக்கும். தூர இடங்களுக்கு போகிறவங்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள்லாம் கிடைக்கும். தூர இடத்துக்கு படிக்க போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உயர்கல்வி நல்ல விதமாக அமையும். அனைத்திலும் ஒரு சிறப்பு அமைப்புகள். அலைஞ்சாலும் காசு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் போன்றவைகள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் ஜென்மச்சனியின் காரணமாக மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பெரிய அளவில் அகலக்கால வச்சிடாதீங்க. காசு பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுமே தவிர வேறு எந்த சோதனைகளையும் இந்த குருப்பெயர்ச்சி தராது. சனிக்கு உட்பட்டு தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே மீனத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி.